உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பஞ்சலோக பால் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம பால் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எல்லா பொருளும் போட்டுக்க வேண்டியது தான். ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம துருவி போட்டுக்கலாம். ஏன்னா பொடி போடுறத விட ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி துருவி போட்டால் நல்லாயிருக்கும். சுக்கும் அதே அளவு தான். எல்லாமே ஒரு சிட்டிகை தான் போடணும். ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது. சுக்கும் துருவி போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காய் அதையும் கூட நல்லா நசுக்கி போட்டுக்க வேண்டியது தான். மிளகும் ஒரு சிட்டிகை அளவு அதையுமே தூள் பண்ணி நல்லா தட்டிக்க வேண்டியது தான். வறுத்த மிளகாய் இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும் வாசனையாக. இப்போ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனுக்குமே கம்மியாக போட்டுக்க வேண்டியது தான். இது எல்லாம் போட்டுட்டு பனங்கற்கண்டு தான் இந்த பாலுக்கு யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் போடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஏடுலாம் கட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம குடித்தா நல்லாவே இருக்கும். பூமிக்கு எப்படி பஞ்சபூதங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் இது. ஏன் பஞ்சலோக பால்னா நம்ம உடம்புக்கு இந்த அனைத்து பொருளுமே தேவைப்படும். இந்த 5 வகையான பொருள் நம்ம எப்பயுமே நம்ம அஞ்சரைப்பட்டியில் வச்சுட்டே இருக்கணும். மிளகு, சுக்கு, ஜாதிக்காய், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இது எப்பயுமே நம்ம இருந்தால் நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம தூக்கம் வரலனாலும் இந்த பால் காய்ச்சி நம்ம குடிக்கும்போது இன்னமும் தூக்கம் அதிகமாக இருக்கும். நரம்பு வீக்காக இருக்கவங்கள இந்த பால் காய்ச்சி நம்ம குடிக்கலாம். மனசுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்கும் இந்த பால் குடிக்கும்போது. இது நைட்டில் நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் நம்ம அந்த இனிப்பு கொஞ்சமாக போட்டுட்டு குடிக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மஞ்சள் தூள் நம்மளுக்கு ஆன்டிபயாட்டிக் இருக்கிறதுனால அது எப்பயுமே நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். வடிகட்டி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே குடிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.